விநாயகன் 195 மாண்புமிகு உறுப்பினர் திரு சுந்தர், மாண்புமிகு மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்திரவுத்துறை அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உத்திரமேரூர் தொகுதி குன்னவாக்கம் இந்த பகுதிகளுக்கு தற்பொழுது நெல்வாய் 33/11 கிலோவாட் துணை மின் நிலையத்திலிருந்து 11 கிலோவாட் குன்னவாக்கம் மின்னூட்டி வழியாக சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே இந்த குன்னவாக்கம் பகுதியில் புதிய துணை மின் நிலையம் அமைக்க தற்பொழுது அவசியம் எழவில்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, குன்னவாக்கம் பகுதியில் புதிய பிரிவு அலுவலகம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். துறையினுடைய அதிகாரிகளிடத்தில் கேட்டு அங்கே இருக்கக்கூடிய மின் இணைப்புகளுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் முன்னுரிமை கொடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சீரான மின் விநியோகம் செய்வதற்காக மாண்புமிகு முதலமைச்சர்கள் 7 புதிய துணை மின்நிலையங்கள், 1 துணை மின்நிலையங்கள் தரம் உயர்த்துவதற்கும் அனுமதிகளை வழங்கியிருக்கிறார். அந்த வகையில் உத்திரமேரூர் தொகுதியில் மட்டும் 3 புதிய துணை மின் நிலையங்கள், 1 துணை மின் நிலையம் தரம் உயர்வதற்காக நிர்வாக அனுமதிகள் பெறப்பட்டிருக்கின்றன. மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற அந்த ஓரிக்கை துணை மின் நிலையத்தில் இருக்கக்கூடிய 110/33 கிலோவாட் கூடுதலாக ஒரு 25 MVA பவர் டிரான்ஸ்ஃபார்மர் வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றார். அது நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விரைவில் அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சூலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதிகரித்து வருகின்ற மின் இணைப்புகளை கவனத்திலே கொண்டு துறையின் சார்பாக பல்வேறு காலகட்டங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு சூலூர் பகுதியில் மட்டும் 5 துணை மின் நிலையங்கள் அமைப்பதற்காக நிர்வாக அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. நிதிநிலைக்கேற்ப முன்னுரிமை கொடுத்து ஒவ்வொரு பணிகளாக மேற்கொள்வதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. விரைவில் மாண்புமிகு உறுப்பினர் சுட்டிக்காட்டிய அந்த பணிகளும் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினரோடு நானும் நேரிலே சென்று அவருடைய சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு மின்துறை சார்ந்த பணிகளை தொடங்கி வைத்திருக்கின்றோம். கூடுதலாக துணை மின் நிலையம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை துணை மின் நிலையம் அமைக்கின்ற பொழுது இடம் பற்றாக்குறை ஏற்படுகிறது. மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டுகின்ற பகுதிகளில் எவ்வளவு மின் தேவை ஏற்பட்டிருக்கிறது, கூடுதலாக எவ்வளவு இணைப்புகள் வந்திருக்கிறது என்பதை கவனத்திலே கொண்டு தேவை ஏற்படுகின்ற பட்சத்தில் அரசு முன்னுரிமை கொடுக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி ஆசனூர் பகுதியில் அதிகரித்து வருகின்ற மின் தேவையை கவனத்திலே கொண்டு துறையின் சார்பாக ஒரு புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்காக அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அதற்காக நிர்வாக அனுமதிகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த மலைப்பகுதியில் விடுபட்ட வீடுகளுக்கு மின் இணைப்பு வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றார். துறையின் சார்பாக அதிகாரிடத்தில் கேட்டு விரைவாக அதற்காக அனுமதிகளை பெற்று மின் இணைப்பு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் ஏற்கனவே இது குறித்து கடிதம் வழங்கியிருக்கின்றார். விரைவாக அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். கண்டிப்பாக வரக்கூடிய இந்த ஆண்டில் அதற்கு முன்னுரிமை கொடுத்து அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.